ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸ்பைரியான பவுடரை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 டிப்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1 தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சீப்புகள்லாம் ரொம்பவே அழுக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஷாம்பு போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சிம்பிளான டிப்ஸ் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். நான் இன்றைக்கி பெயிண்ட் சீப் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்பைரியான பவுடரை இந்த மாதிரி மேலே போட்டு விட்டுக்கோங்க. அப்புறம் வேஸ்ட்டாக இருக்கிற ப்ரஷ்ஷை இந்த மாதிரி நல்லா அழுக்கு இருக்கிற பகுதியிலலாம் நீங்கள் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த அழுக்குகள்லாம் ஈஸியாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் வெள்ளை துணி விரித்து காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழுக்குகள் கீழே கொட்டி இருக்குன்னு பாருங்கள். நம்ம பெயிண்ட் சீப் மட்டும் யூஸ் பண்ணாமல் வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நார்மலான சீப்புலேயே அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பைரியான பவுடரை வச்சு இந்த மாதிரி நீங்கள் அதை க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். எக்ஸ்பைரியான பவுடரை நம்ம தூக்கி போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழுக்குகள் இருக்குன்னு. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். டிப் நம்பர் 2 பார்க்கலாம். நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய ஆயில் பாட்டில்ஸ்லாம் ரொம்பவே எண்ணெய் பிசு தன்மையோடு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நல்லா ஆயில் பாட்டிலை ஃபஸ்ட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எக்ஸ்பைரியான பவுடர் இந்த மாதிரி மேலே போட்டுக்கோங்க. ஒரு காட்டன் துணி இருந்துச்சுன்னா நல்லா இந்த மாதிரி தொடச்சி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாட்டில் ஃபுல்லாக இந்த மாதிரி தொடச்சி விட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் பிசு தன்மையே இல்லாமல் எப்படி நார்மலாக நல்லா இருக்குன்னு பாருங்கள். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3 பார்க்கலாம். நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் பாட்டில்ஸ்லாம் வைக்கிற ஸ்டாண்ட் இருக்குது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதுலேயும் எப்போவுமே எண்ணெய் பிசு தன்மை இருக்கும். அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸ்பைரியான பவுடரை இந்த மாதிரி நல்லா மேலே போட்டு விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மே ஸ்டாண்டுலேயும் கீ ஸ்டாண்டுலேயும் நல்லா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் அழுக்கு இருக்குது பாருங்கள். இருங்க, நான் தொடச்சிட்டு காட்டுறேன் எப்படி பளிச்சுன்னு இருக்குதுன்னு பாருங்கள். இதையும் நம்ம தண்ணி ஊற்றி கழுவணும், வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். அரிசி சாக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்தளவு நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு துணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது உள்ளார பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே ஆயில் பாட்டில்ஸ்லாம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த சாக்கு அதை இழுத்துக்கும். மேலே உள்ள துணியை மட்டும் நீங்கள் தூக்கி போட்டு வேறு துணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 4 பார்க்கலாம். நம்ம வீட்டு கிச்சனில் ஸ்விட்ச் பாக்ஸ் அழுக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம சமைச்சு முடிச்சுட்டு டக்குன்னு ஸ்விட்ச் போடுறதுனால அழுக்குகள் நிறையா இருக்கும். இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. ஆயில் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கோகோனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2 சைடும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழுக்கு இருக்கிற பகுதியிலலாம் இந்த மாதிரி தொடச்சி விடுங்க. நம்ம தண்ணி தொட்டு அழுக்கு இருக்குதுன்னு நம்ம தொடச்சாலும் நிறைய கரண்ட் பாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆயில் வச்சு நல்லா அந்த அழுக்குகள்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழுக்குகள் இருக்குதுன்னு. இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, நான் காட்டுறேன். ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பவுட்ரு போட்டுக்கோங்க. 2 சைடும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்விட்ச் பாக்ஸில் இந்த மாதிரி நல்லா தொடச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த ஆயில் பிசுப்பு இல்லாமல் இருக்கும். ஆயில் பிசுப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம பவுட்ரு யூஸ் பண்ணிக்கிறோம். டிப் நம்பர் 5 பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேஸ் அடுப்புலையும் நிறைய இந்த ஆயில் யூஸ் பண்ணுறதுனால பிசு தன்மையோடு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயே கொஞ்சமாக பவுட்ரு போட்டு இதை மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது கண்ணாடி அடுப்பில் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்